ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய், ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 16 சித்திரகேது பரமபுருஷ பகவானை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் 26. ஸ்ரீ சுக உவாச்ச பக்தாய ஏதாம் பிரபன்னாய வித்யாம் ஆதிஷ்ய நாரதக யயா வங்கிரசா சாகம் தாம ஸ்வயாம்புவம் பிரபோ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச, ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், பக்தாய பக்தருக்கு, ஏதாம் இது, பிரபன்னாய முழுமையாக சரணடைந்தவருக்கு, வித்யாம் உன்னத அறிவை, ஆதிஷ்ய உபதேசித்து, நாரத மாமுனிவரான நாரதர், யயவ் சென்றார், அங்கிரசா மாமுனிவர் அங்கிரர், சாகம் உடன், தாம மிக உயர்ந்த கிரகத்திற்கு, ஸ்வயம்புவம் பிரம்மதேவருடைய, பிரபோ அரசே. டிரான்ஸ்லேஷன். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார், சித்திரகேதுவிற்கு ஆன்மீக குரு ஆனதும் நாரத முனிவர் இந்த ஸ்தோத்திரத்தை முழு சரணாகதியடைந்த அவருக்கு உபதேசம் செய்தார். பரீட்சித் மகாராஜனே, நாரத முனிவர் பிறகு மாமுனிவரான அங்கிரருடன் மிக உயர்ந்த கிரகமான பிரம்மலோகத்திற்கு சென்றார். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். அங்கிர முனிவர் முதலாக சித்திரகேதுவை காண வந்த போது நாரத முனிவரை உடன் அழைத்து வரவில்லை. ஆனால் சித்திரகேதுவியுடைய மகனின் மரணத்திற்கு பின் அவருக்கு பக்தி யோகத்தை பற்றி உபதேசிக்கும் பொருட்டு அங்கிர முனிவர் நாரதரையும் அழைத்து வந்தார். இதில் வேறுபாடு என்னவென்றால், முதலில் சித்திரகேது துறவு மனோபாவத்தில் இருக்கவில்லை. ஆனால் தன் மகனின் மரணத்தினால் மிகவும் மோசமான நிலையில் அவர் இருந்தபோது பௌதீக உலகம் மற்றும் பௌதீக உடைமை ஆகியவற்றின் நிலையற்ற தன்மையை பற்றிய போதனைகளால் சித்திரகேது பற்றற்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டார். இந்த நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டுமே பக்தி யோகத்தை உபதேசிக்க முடியும். ஒருவன் பௌதீக சுகபோகங்களில் பற்றுதல் கொண்டிருக்கும் வரையும் அவனால் பக்தி யோகத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் 2வது அத்தியாயம் 44வது பதத்தில் பின்வருமாறு உறுதி செய்யப்படுகிறது. போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பஹ்ருது சேதசாம் வியவசாயாத்மிகா புத்தி சமாதௌனா விதீயத்தே. புலன்நுகர்வு, பௌதீக ஐஸ்வர்யம் ஆகியவற்றில் அதிக பற்றுதல் கொண்டுள்ளவர்களின் மனங்களிலும் இவைகளால் அதிகம் கவரப்பட்டவர்களின் மனங்களிலும் பரமபுருஷரின் பக்தி தொண்டிற்கான நிலையான உறுதி உண்டாவதில்லை என்பதே இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருள். ஒருவன் பௌதீக சுகபோகங்களில் அதிக பற்றுதல் கொண்டுள்ளவரை அவனால் பக்தி தொண்டில் தன் மனதை நிலைநிறுத்தவே முடியாது. மேற்கத்திய நாடுகளிலுள்ள இளைஞர்கள் வைராகியம் அல்லது துறவு நிலையை அடைந்து விட்டதால் கிருஷ்ண பக்தி இயக்கம் இப்போது மேலை நாடுகளில் வெற்றிகரமாக பரவி வருகிறது. பௌதீக பொருட்களின் மூலமாக வரும் பௌதீக சுகத்தினால் அவர்கள் வெறுப்படைந்த நிலைக்கு வந்துவிட்டனர். இந்த நிலைதான் மேற்கத்திய நாடுகள் முழுவதிலும் ஹிப்பிகளை உருவாக்கியுள்ளது. இப்போது இத்தகைய வாலிபர்களுக்கு பக்தி யோகம் அல்லது கிருஷ்ண உணர்வு போதிக்கப்படுமானால் அந்த போதனை நிச்சயமாக பலனளிக்கும்.
சித்திரகேது வைராகிய வித்யா என்ற துறவை பற்றிய ஞானத்தை புரிந்து கொண்ட உடனேயே பக்தி யோக முறையை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. இது தொடர்பாக ஸ்ரீல சர்வபௌம பட்டாச்சாரியார் பின்வருமாறு கூறுகிறார். வைராகிய வித்யா நிஜ பக்தி யோக. வைராகிய வித்யாவும் பக்தி யோகமும் இரு இணைக்கோடுகளாகும். ஒன்றை புரிந்து கொள்ள மற்றது அவசியமாகும். மேலும் பாகவதம் பக்தி பரே ச அனுபவோ விரக்திர் அந்யத்ர ச என்று கூறுகிறது. அதாவது பக்தி தொண்டில் முன்னேறுவது பௌதீக சுகத்தின் துறவில் ஏற்படும் அதிகரிப்பை கொண்டு கணக்கிடப்படுகிறது. நாரத முனிவர் பக்தி தொண்டின் தந்தையாவார். எனவேதான் காரணமற்ற கருணையை சித்திரகேதுவிற்கு அருளும் பொருட்டு அவருக்கு உபதேசிப்பதற்காக அங்கிர முனிவர் நாரதரை அழைத்து வந்தார். நாரதரின் அந்த உபதேசங்கள் நல்ல பயனை அளித்தன. நாரத முனிவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர் ஒரு தூய பக்தர் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 16 சித்திரகேது பரமபுருஷ பகவானை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் 26 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.